குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப நேரமாக ரொம்ப கடந்த வாரங்களில் வந்து நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவலாகவும் ரிலீஜியஸாகவும் நிறைய டாபிக் கவர் பண்ணியிருந்தோம். சில விளக்கங்கள் வந்து ஜனங்களுக்கு கிடச்சிருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த வாரமும் நம்ம இறைவனை பற்றி பொதுவாக பார்க்கலாம். நம்ம எந்த மதத்தையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் பொதுவாக பார்த்துட்டு வரோம். அதனால் இந்த வாரமும் இறைவனை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நம்முடைய சிந்தனையை தூண்டி விடலான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு ஒன்று. சரி, அதாவது இறைவன் வந்து ஒரு பர்சனா இல்லை ஒரு பவரா? இறைத்தன்மை, எல்லாத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. பவரான இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழ் ஒரு சக்தியா, ஒரு இறை கடவுள் ஒரு சக்தியா, கடவுள் ஒரு சக்தியா அல்லது இல்லை ஒரு 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 மனிதன், ஒரு ஆளா, ஒரு ஆளா இல்லை அது ஒரு பெரிய சக்தியா? அப்போது அதனுடைய தன்மை என்ன? இப்போ தண்ணீருக்கு ஒரு தன்மை இருக்குது, நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தன்மை. அந்த மாதிரி இறைவனுக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை வந்து நம்ம தூண்டி விட்டு நம்ம ஆள முடியுமா? ஏன்னா நிறைய பேர் அதான் யாகம் செய்கிறாங்க, ஜபம் செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. அப்போ அந்த இது வந்து தனக்கு சாதகமாக ஒரு துஷ்டனை கூட பூஜை செய்து தனக்கு வேண்டிய இதை வந்து சாதிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த சக்தியை ஆள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைத்தன்மையை பற்றி, இறைவனை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்களாக்கா மேலே சிந்திக்கலாம் அப்படின்னு. இந்த கேள்வி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இது வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுக்கு நம்ம டெஃபினேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பொருட்களை, க்ரீச்சர்ஸ், உயிர்கள், அப்புறம் பொருட்கள், இதெல்லாம் வந்து டெஃபினேஷன், ஒரு வரையறைக்கு உட்படலாம். ஆனால் கடவுளுக்கு வந்து ஒரு வரையறை உட்பட நம்மளால் முடியாது. ஏன்னா அது அவர் அப்பாற்பட்டவர். ஏற்கனவே சொன்னேன், இஸ் அ டிரான்செண்டன்டல். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல நம்ம இம்மனன்ட், அவர் நம்மோடு இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கடவுள் வந்து அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறாரு, அதே போல் கடவுள் வந்து நம்மோடவும் இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ அப்பாற்பட்டவராக இருக்கும்போது தான் பவர், அவருடைய சக்தி வெளிப்படும் உலகத்துக்கு. வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியனுடைய பவர் வந்து நம்ம வந்து யார்கிட்டையும் அந்த பவர் யார்கிட்டையும் கிடையாது. அவ்வளோ பவர் இருக்குது இல்லையா? ஆனால் அதை போயிட்டு நாம் வந்து அவர் கிட்ட போய் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதே மாதிரி தான் கடவுள் வந்து அப்பாற்பட்டவராக, அவர் ரொம்ப பெரியவர், சக்திக்கெல்லாம் சக்தி அவர் தான். அதே சமயத்தில் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன்னு சொன்னாக்கா, அப்போது கடவுளும் என்னோடு இருக்கிறாரு, என்னை ஆட்சி செய்கிறார், என்னோடு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போது கடவுளுக்கு வந்து சக்தியும் இருக்குது, ஆள் தன்மையும் இருக்குது. நீங்கள் அதை பற்றி சொல்லுவீங்களே, அதாவது வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து காட் இஸ் ஸ்பிரிச்சுவல், காட் இஸ் பர்சனல், இஸ் அ பர்சன். கடவுள் வந்து பர்சனாக இருக்கு, ஒரு மனிதனாக, ஒரு ஆளாக, மனிதன்றதை விட ஒரு ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா. அதே சமயத்தில் அவர் வந்து சக்தி உடையவராகவும் இருக்கு, பெரிய மாசக்தி, பராசக்தின்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை, பராசக்தி. இங்கே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லா சமயங்களில் இருக்கிற எல்லா கோட்பாடுகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட முடியாது போல. இந்த சமயம் எல்லா சமயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அல்லது சிந்தனைகளை எல்லாம் எடுத்து நம்ம பேசினா கூட கடவுளுடைய அந்த சக்திக்கு ஈடுபடாது. அவ்வளோ பெரிய அவர். நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கடவுளை தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு, அவரை நம்ம வந்து உணர்ந்துக்கணும், அவ்வளோதான். நம்ம உணர வைக்க முடியும், அல்லது நம்ம ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி உணரணும். அதுதான் மெயின். வி ஷுட் ரெக்கக்னைஸ் காட். கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர நான் அவரை பற்றி நான் சொல்கிறது தான், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நான் தெரிஞ்சுக்கிறேன் அல்லது எனக்கு கடவுளை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரவர்கள் அந்த ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி இறை தன்மையை பற்றி நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லலாமே தவிர கம்ப்ளீட்னஸ், கடவுளுடைய அந்த கம்ப்ளீட்னஸை பற்றி யாருமே இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து பைபிளில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இயேசுவை பற்றி சொல்லும்போது உலகத்தில் கடவுளை பற்றி யாருமே சொல்ல முடியாது. கடவுளிடமிருந்து வந்தால்தான் அவருக்கு கடவுளை பற்றி சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இயேசு கடவுளிடமிருந்து வந்தார், அப்போ அவரால் கடவுளை பற்றி முழுசாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நற்செய்தியில் சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா,
கடவுளே சொன்னால் ஒழிய மனுஷன் கடவுளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அது நம்ம உணரணும், தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வச்சுருக்கலாம். என்னன்னாக்கா, அப்போ அவர் தான் கடவுளா, அவர் கடவுள்கிட்ட இருந்து வந்தவர்னு எப்படி தெரியும், அப்படின்லாம் கேள்வியெல்லாம் இருக்குது. அது கேள்வி கேட்டிருந்தா கேள்வி கேட்டுனே தான் இருக்கலாம். நான் அது முக்கியம் இல்லை. ஒருத்தர் சொல்கிறத கேட்டு உணர்ந்துச்சேன்னா, புரிஞ்சிச்சேன்னா, அது உங்களால் ஏற்றுக்கிட்ட முடிஞ்சுன்னா, அதை நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஓகேன்னு சொல்லலாம். என்னால் முடியல, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த ஆன்சர் எனக்கு பிடிக்கலனாக்கா அது தேவையானது தேடிட்டே இருக்கு. தேடிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. அதே ஓரளவு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாக்கா அதை நாம் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. உதாரணத்துக்கு அன்பை பற்றி கடவுள் சொல்கிறேன், கடவுள் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இயேசு வந்து கடவுளுடைய மகனாக அந்த உலகத்தில் இருக்கிறார், அல்லது கடவுளிடமிருந்து இயேசு கிறிஸ்துவ வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா சிலுவையில் தான். எப்படின்னு சொன்னாக்கா, நீ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் ஆண்டவர் அன்பு செய்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்து. அன்பைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை தருகிறார். இதை விட வேற டெஃபனேஷன் வேற எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லலாம், எவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும் எங்கள் அம்மா என்னை பாதுகாத்துருக்கணும், எங்கள் அப்பா என்னை பாதுகாத்துருக்கணும். ஆமாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கலையா, எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தப்பு பண்ணால் கூட உங்கள் அப்பா அம்மா உன்னை புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, அதுதான் கடவுள். நாம் வந்து அநீதி உள்ள மக்களாக இருந்தாலும், தப்பு செய்கின்ற மக்களாக இருந்தாலும், கடவுள் அன்புள்ளவராக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த அன்பை தான் வந்து இயேசு வந்து சிலுவையில் வெளிப்படுத்துறார். நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம், கடவுளை பற்றி இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு அது ஒரு பெரிய மாபெரும் இதுவாக இருக்கார். நான் இது வந்து இயேசுவை சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லை, அது அப்படி தான் இருந்துச்சுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? கடவுள் வந்து இப்படி தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் அன்பை, இயேசுவின் வழியாக அல்லது சிலுவையின் வழியாக நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அது அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. எனவே அப்போ இயேசு அது கடவுள் வந்து ஒரு ஆளாகவும் இருக்கிறார். அந்த ஆளின் தன்மை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவி. அப்போ அந்த ஆள் கடவுளுடைய ஆளாகவும், கடவுள் வந்து ஆள்னா பர்சன், ஒரு பர்சனாகவும் இருக்கிறார். நம்மை தேடி வந்த ஒரு மனிதனாக அவரும் இருக்கிறாருன்றது தான் அது வருது. சக்தி வந்து அதெல்லாம் வெளிப்படுத்துவதா, அது அவருடைய உயிர்ப்பு, அவருடைய வல்லமை, அவர் கடல் மேலே நடக்கிறது. அப்புறம் வந்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுக்குறது, இதெல்லாம் வந்து சக்தி. அப்போ கடவுள்கிட்ட சக்தியும் இருக்குது, கடவுள் நம்மை போன்ற ஒரு ஆளாகவும் இருக்கிறார். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கிது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நினைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது வந்து மற்ற சமயங்கள்லையும் ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் வந்து அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துவார். உதாரணத்துக்கு ஃபிலாசபி வழியாக, நல்ல சிந்தனைகள் வழியாக, நல்ல கருத்துக்கள் வழியாக. உதாரணத்துக்கு திருவள்ளுவர் எழுதுகிற திருக்குறள்னு சொல்லுவோம். திருக்குறள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? அதுவும் நான் கடவுளுடைய சக்தி, அதுவும் ஒரு சக்தி. அதே போல் திருவருட்பா, இது மாதிரி எல்லா சமயங்களிலும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இயேசு வந்து ஒரு சமயத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லுவார். இயேசு எல்லாருக்கும் தான் சொல்லுவார், இயேசு எல்லாருக்கும் தான் சொல்லுவார். அது ஏதோ கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான் இயேசுநாதர் அப்படிங்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தாருன்னா எல்லாருக்காக தான், மக்களுக்காக தான் வந்தார். அதனால வந்து இயேசு வந்து கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குற அப்படின்னு இல்லை, அவருடைய ஃபாலோவர்ஸ். அப்போ அந்த ஃபாலோவர்ஸ் தான் நம்ம ரிலிஜியன் சொல்லிக்கிறோம். நம்ம சொல்லிக்கலாம், இல்லை ஒரு அமைப்பாகவும் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறது தான் கிறிஸ்தவனுடைய நோக்கம் கிடையாது. கிறிஸ்தவர்கள்னு வரவங்க மக்களுக்கு அன்பை வெளிப்படுத்தணும், இயேசுடைய அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு தான் அது வந்து ஒரு அமைப்பாக இருக்கிறாங்களே தவிர ஒரு ரெலிஜனாக இருந்து வாழணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து கடவுளுடைய அன்பை இயேசு எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி இயேசுவை பின்பற்றுகின்றவர்களும் இந்த உலகத்திற்கு அன்பை எடுத்துரைக்கணும், கடவுளுடைய அன்பை எடுத்துரைக்கணும். அதனால் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டையும் மறந்துடக்கூடாது. அந்த 2 விஷயம், ஒன்று வந்து கடவுள் சக்தி உள்ளவராக இருக்கிறாரு, அதே சமயத்தில் கடவுள் ஒரு ஆளாகவும் இருக்கிறார். மனுஷன் போல கடவுள் ஆளாகவும் இருக்கிறார். ஆள் தன்மையும் அவர்கிட்ட இருக்கு. பர்சன், காட் இஸ் அ பர்சன், காட் இஸ் ஏ பவர் இல்லை, காட் இஸ் த பவர். நாமெல்லாம் மற்றவங்கள சொல்லலாம் ஏ பவர், ஆனால் கடவுள் வந்து த பவர். இதுதான் any question? Yes, Father. Thank you. Very well you explained about the powerful God and the name of Jesus. Nowadays, the spirituality and the faithfulness is lacking within us, Father. Can't you give some suggestion how to help the people to grow in spirituality?
இப்போ சார் சொல்கிறது வந்து ஒரு ஃபிலோசபிக்கலாக, நீங்கள் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக. அது ரொம்ப நல்ல பாயிண்ட். நம்ம ஃபிலாசபி மட்டுமே சொல்லிட்டு இல்லாமல் ப்ராக்டிக்கல் நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம செய்யணும். அது அன்பை வெளிப்படுத்துது, பொறுமை. இப்போல்லாம் பொறுமையெல்லாம் இல்லைன்னு சொல்கிறேன். அவசரம், ரொம்ப அவசரம். செல்ஃபோனில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், உடனே இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், உக்காந்துக்கினே எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு வேகம், அதே சமயத்தில் ஒரு ஈஸினஸ், ஃபாஸ்ட் லைஃப் அப்படிலாம் வந்துருக்குல்ல. அப்படி இல்லாமல் பொறுமை, அன்பு, தெரிஞ்சுக்கிறது. எனக்கு என்னன்னாக்கா இப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் சொல்லும், திறமைகள் இருக்குன்றது இதனாலும் 3 வயசு பையனே வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இப்போலாம் அப்படி தான் வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, குட்டி பசங்க வந்து பாடுறாங்க, பேசுங்க வேணான்னு சொல்லு. ஆனால் வந்து ஒரு 35 வயசு பசங்கனுடைய என்ன சொல்கிறது, ஒரு அனுபவத்தை வந்து 3 வயசு பசங்க அனுபவத்தை வச்சுக்கணும். அதனால அந்த வயசில் என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். விளையாட்டு, பொம்மை விளையாடுறதா, அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப 60-70 வயசு பசங்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கி ஒரு காம்படிஷன் எவ்வளோ சீக்கிரம் போய் முன்னேறிடணும் அப்படின்றது. அது ஆமாம், எல்லாமே ஒரு அது அந்த வயசு பசங்களை மற்றவங்க மேலேயே அது பாரமாக இருக்கும். ஆமாம். இந்த சின்ன பையன் அவங்க செய்கிறாங்க, நீங்கள் படிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையா இருங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, குழந்தைங்க பெரியவங்க மாதிரி இருக்கணும், காமிச்சிக்கணும். நாம பெரியவங்களா இருக்கிற நாமளே குழந்தைங்களா மாறணும்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு. நம்ம குழந்தைங்களா வர்றதான். ஆனா எவ்வளோ நாலேஜ் அவங்க மனசுக்குள்ள சேர்க்கணுமோ நம்ம அவ்வளோத்தையும் சேர்த்துக்கணும். ஆமா, இந்த உலகம் எதை தேடிட்டு இருக்கு இல்லையா? ஒரு பாட்டியா இருக்கிறாங்க, ஒரு பாட்டி, ஒரு முடியாதவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம அதை ஒரு வீடியோ எடுக்கலாமா? அப்புறம் முதியோர் இல்லமெல்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் எழுதலாம். அதை விட்டு ஒரு என்ன சொல்கிறது, அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், அச்சீவ்மெண்ட் தான் வாழ்க்கைன்றது இல்லாமல் அனுபவங்களும் வாழ்க்கை. வயசானவங்க, கஷ்டப்படுறவங்க, நோயாளிங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு இல்லங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தேடி ஒரு வீடியோ எடுக்கலாம். அதை பற்றி குழந்தைங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இப்படியெல்லாம் இருக்குது உலகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நம்ம இடம் கொடுக்கணும். குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த கேட்டகிசம்லாம் நடக்கும். அந்த குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம். இந்த மாதிரி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸ்பீரியன்ஸுங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம திணிக்கக்கூடாது. ஸோ அதுதான் தட்ஸ் வாட். ஆக்சுவலாக அப்போ அவங்க கேட்டது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் ஹெல்ப் பண்ணணுன்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இஸ் மீன்ஸ் வாட்? இந்த மாதிரி நற்செய்திகள் செய்கிறது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தா இல்லை வேறு ஏதாவது? எல்லாமே. இப்போ நல்ல சிந்தனைகளை அவங்ககிட்ட சொல்லணும். அவங்க போய் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவங்களை வந்து உலகத்தில் எடுத்து சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து நோயாளிகளை போய் சந்திக்கிறது. நாங்கள் ஈவன் சிறை பணி வேலையே செய்வோம். சிறையில் இருக்கிறவங்களே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது, உதவி செய்யுது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இயேசுனுடைய வழிகள். அப்போது அந்த மாதிரி. அப்புறம் வந்து இளைஞர்கள், ஒடுக்கப்பட்டோர், அப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது அவங்களுக்கு சரியாக வேலை வாய்ப்பு இல்லாமல், சரியாக வீடு கூட இல்லாமல், சரியாக குடும்பம் இல்லாமல் இருக்கிற அந்த சிறுவர்கள் அல்லது இளைஞர்களை தேடி அவங்களுக்கு எப்படி நம்ம வழி நடத்தும். எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது கடவுளுக்கு ஜெபம் பண்ணுறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெபத்தை நம்முடைய செயல்களிலே செய்வது. அப்படி போய் அவங்களுக்கு போய் அன்பு செய்யுது, உதவி செய்யுது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நம்ம நிறைய செய்யணும். ஜப புத்தகங்கள் இப்போல்லாம் வந்து ஜபம்னாவே என்னன்னு தெரியல. அதில் ஜப புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு வீட்டில் வந்து ஜபம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்புறம் எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்துஸ் மற்ற சமயங்களில் பார்த்தா கூட அந்த யாத்திரையெல்லாம் போவாங்க. திருப்பதி போவாங்க, திருத்தணி போவாங்க, வேளாங்கண்ணி போவாங்க, அதே போல் மக்கா, மதீனா, அந்த மாதிரிலாம் போகிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலுடைய தேடல்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும். எல்லாமே இப்போலாம் செல்ஃபோன் வந்துச்சு, யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் சில நேரத்தில் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் வச்சுட்டு கூட நம்ம வாழ்வோம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக இல்லையா? கடவுளை தேடுறது வந்து யூடியூப்பில் தான் தேடணும். அதுவும் தேடு, வேணான்னு சொல்ல. ஆனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா ஆன்மீகம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஜெபிக்கிறது, பொறுமையை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து ஆஷம் எக்ஸ்பீரியன்ஸ்
எதுனா ஒரு ஊரில், இது நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க, இந்து, முஸ்லீம் யாருனாலும் சரி, நம்ம சுற்றி நம்ம ஊருங்களில் வந்து ஏதாவது ஆசிரம் இருக்கும். ஆசிரம் ஒரு வாரம் போய் அங்கே தங்கலாம், ஒரு 3 நாள் அப்படி தங்கலாம். அங்கே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த குரு, அந்த ஆசிரமில் இருக்கிற குரு சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்கலாம். அந்த அமைதியை நம்ம கொண்டு வரலாம். கடவுளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கடவுளை வந்து எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அந்த ஆஷ்ரம், மானஸ்ட்ரி இதெல்லாம் போயிட்டு சந்தித்து நாம் வந்து அது புக் பண்ணிவிட்டு 1 வாரம் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரிலாம் கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான வழிகள். இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கொஷின் அண்ட் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.